நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். ஓகே, ஆ இன்னைக்கு வரப்போற அந்த 4 செலிபிரிட்டி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம் மச்சான். அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஏஜ் என்ன, உன்னுடைய வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். டேய், என்ன சொல்லு? நேர்கள் விருப்பம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் இதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஓகே சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே. ஆ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்ல, ஆமா, அப்பயே சொல்லியிருக்கேன் என்னுடைய வயசை கேட்காத, கருத்து சொல்லாதன்ட்டு. இது 2 விஷயம் பண்ணக்கூடாதுன்னு. பண்ணக்கூடாது. சரி ஓகே விடு, நான் அதை கேட்கல, இனிமேல் கேட்கவும் மாட்டேன். ஓகே சூப்பர். நானும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். பட் நீ இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இதுக்கு என் வயசே கேட்டிருக்கு. சொல்லு மச்சான். இண்டஸ்ட்ரிக்கு வந்து சரி ஓப்பனாக என் வயசை சொல்லிடுவா? சொல்லிடு. ஓகே ராஸ்கல் 33. உன் வயசு 33யா இல்லை இண்டஸ்ட்ரிக்கு வந்தா? 33ன்னா அதோட விட்டுரு. சரி, ஏன் இப்படி ஓடினே இருக்க? 33 ரன்னிங்டா பக்கி. ஆனால் எந்த ரன்னிங் பண்ணுறோம் இப்படி ஆட்டினே ஓடுவான்னு தெரியல. ஓகே சரி சரி மச்சான், 33 இயர்ஸ் ஆச்சுல. இவ்வளோ வருஷம் நீ உழைச்சிருக்க, கஷ்டப்பட்டிருக்க, மாடா தெரிஞ்சிருக்க, நாயை சுற்றி இருக்க. இப்போ உன்னோட சேலரி எவ்வளோ? சேலரியா? வருமானம் பிடிப்பு போக எவ்வளோ வருமானம் வருது? எனக்கு பிடிப்பு மட்டும் தான் இருக்குது. ஓ, அப்போ பிடிப்பு தான் வருமானமேவா? புரிஞ்சுக்கிட்டா சரி. பட் நீங்கள் வரப்போ 4 செலிபிரிட்டிஸ் எப்படி தெரியுமா? எப்படி? 7 வயசில் பாட ஆரம்பித்தாங்க. பரா 10 வயசில் சொந்த வீடே வாங்கிட்டாங்க. வீடா? வீட்டை விட வாய்ப்பு பெருசாக இருக்கு. அப்பம் எந்த ஷோ உங்களை யாராவது கேட்டாலும் 5 டிஜிட் 6 டிஜிட்டில் தான் அவங்க பேமெண்ட்டே கேட்குறாங்க. ஓஹோ, உனக்கெல்லாம் 2 டிஜிட்டில் வருமா? 1 டிஜிட்டில் வரதே பெரிய விஷயம் எனக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஏன் அந்த மாதிரி 5 டிஜிட் 6 டிஜிட் கேட்குறாங்கன்னு எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்கு. ஏன் 6 கட்டை 7 கட்டில் பாடுறவங்க கேட்குறது தப்பு இல்லையே? அப்போ அவங்க ப்ரோக்ராம் ஆர்கனைசர் அவன் ஏதாவது ஒரு கட்டில் போயிட வேண்டியதான். சரி ஓகே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அவங்க ரசிகர்கள் இருக்காங்க. அந்த எவ்வளோ வாட்டி சொல்லிட்டாங்க? இது மச்சான், உண்மையிலே அவங்க இருக்காங்க மச்சான். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பர்சனாலிட்டிஸ். இன்னொன்று, வரப்போகிற 4 பேருக்கு நம்ம 2 பேருமே ரசிகர்கள்ங்கிறது நீ மறந்துட்டேன். இல்லை, நம்ம ரசிகர்கள் தான், இல்லைன்னு யார் சொல்கிறது? அதனால அவங்க ஏன்னா, 4 நம்ம கண்ணெடுத்து நம்மளே குத்திக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஏன்? அதுக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கடா, நம்ம வீட்டு பிள்ளைங்க. கரெக்ட், உன் வீட்டு பிள்ளைன்னு நீ அழதான் செய்யணும். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஸ்ரவன், ரோஷன், யாழ்னி அண்ட் ஸ்ரீனிஷா. ஆனால் எவ்வளோ பெரிய பொய்க்காரன் திரும்படா நீ. ஆமாம், 7 வயசு 10 வயசு குழந்தைங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னு. குழந்தைங்க என்ன கூடயே தொட்டில் வரும்னு சொன்னியாடா? ஸ்ரவன் சொல்லுங்க, நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது வந்து எப்போவுமே ஒரு சிங்கிங் காம்படிஷன்னா அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், ஒழுங்காக பாடணும். அது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஷோ. அப்போ இது வந்து வெத்துசோ உனக்கு, நீ பாடு ஏதாவது பேசுவேன். அப்படி இல்லை, ரொம்ப ஒரு ஃபன் லவ்விங் அண்ட் ஜாலி ஷோ. சீரியஸ்னஸ் தேவை கிடையாது, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஷோ. சீரியஸ்னஸ் வேண்டாம் அந்த ஷோ பொறுத்த வரைக்கும். ஆமா, இல்லையா? ஆமா. எவனோ நடத்துறான், என்னோ பண்ணிட்டு போலாம். அப்படி இல்லைண்ணா. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்துருக்கீங்க. ரோஷன், நீ சொல்லுங்க. குட்டி பையனா பார்த்தது, அரும்பு மீசையை முளை விட்டு அழகான வாலிபனா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. ரொம்ப நல்ல ஷோ, நான் பார்த்துருக்கேன் டிவியில். ரொம்ப நல்ல ஷோ. நம்ம ஷோ பார்த்துருக்கியா? இப்போ அவன் என்ன கேட்டால் கையில் மடக்கிறேன் நீ. சும்மா அப்படியே கோல. ஸ்ரீனிஷா சொல்லுமா, குழந்தையா பார்த்தது எத்தனாவது படிக்கிறப்ப? 10th வந்துட்டீங்க. வெரி குட். சொல்லுங்க, நான் பார்த்துருக்கீங்களா ஷோலாம்? நல்லா பார்ப்பேன்னா, ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஷோக்கு வந்து ஒரு நாள் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா ஜாலியாக பண்ண போகிறோம் எல்லாருமே. வெரி குட், வெரி குட், சூப்பர். சொல்லி செல்லக்குட்டி யாழினி, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டியாடா? நீ வந்திருக்க எங்களுக்கு எப்படி? அம்மாவால் முடியாதனால தான் உன்னை சாங் கிளாஸ் அமிச்சா, பாட்டு கிளாஸ். அம்மாவால் மறுபடியும் பார்த்துக்க முடியாதனால தான் உன்னை போட்டி காம்படிஷன் காமிச்சாங்க. அம்மாவால் மறுபடியும் முடியாதனால இப்போ ஷோ காமிச்சிருக்காங்க. இப்போ எங்களை நீ பார்த்துக்க மாட்டேன் அந்த ஷோவில். கண்டிப்பாண்ணா. சரி சொல்லு ஷோ பற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பலூன் கேம்லாம் வந்துட்டு சின்ன பசங்க தான் விளையாடணும், நீலாம் விளையாடக்கூடாது அப்படின்றாங்கண்ணா, என்ன அசிங்கப்படுத்துறாங்கண்ணா. ஸோ இங்கே வந்துட்டு அதெல்லாம் விளையாட போறேன்னு ஒன்று ரொம்ப ஜாலியா இருக்கு. பசங்க தான் விளையாடணும், நீ விளையாடணும் யார் சொன்னா? முதல்ல உன்னை யார் பெரிய பொண்ணுன்னு சொன்னது அது சொல்லு. அதான் நான் எனக்கு மனசு தாங்கல. யாரு? சரி பாவனை விட்டுருங்க. சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஜிகே எல்லாம் கொஞ்சம் கம்மி. ஸோ வந்துட்டு மற்றவங்க ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. இந்த நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் 2 ஆங்கர். ஒன்று மிஸ்டர் தாடி பாலாஜி, இன்னொன்று ஈரோடு மகேஷ். ஓகேவா? இந்த ஷோ நீ வரப்பே ஜிகே இல்லாத ஷோ தான் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் 2 ஆங்கராக இருக்கோம்ல, சரியா? நீ கவலைப்படாது. சரி, எப்படியும் மற்றவங்க கிட்ட இருந்து இன்னொன்று ஜிகே பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அது 4th ரவுண்டு, நீ போக மாட்டேன். ஃபர்ஸ்ட்
வாயில கொழுக்கட்டையில நீங்க குடுப்பீங்கல்ல ஜிகே. முதல் 3 ரவுண்டு தர்ம பாஸ் தான். 4வது ரவுண்டு தான் உங்க 4 பேர்ல இருந்து 2 பேர் போவாங்க. உனக்கு அந்த வேலை வராது. கண்டிப்பா தெரிஞ்சுதானே வந்து. ஓகேவா? நீ இவ்வளவு ரிலாக்ஸா பேசுறதுனால இங்க நின்னு பாருமாமா திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி இது கியூ. ரெண்டா போகுது. சரி ஓகே மச்சான். அப்ப நான் நீ அமுச்சு விட்டுற மச்சான் நான். எங்க திருப்பதிக்கா? இல்ல அவங்க பிளேஸ். ஓகே நீங்க நின்னுங்கடா அங்க போறேன். உங்க அப்பா அம்மாட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? வாழைப்பழம். ஏன் காரி துப்புற மூஞ்சில? அவளு வைப்பாரா? ஓ அட்வைஸ் பண்ணா உனக்கு பிடிக்காது. சரி முழுங்கிடு சொல்லு. அவஸ்தை என்னால பார்க்க முடியல. திட்டுவாங்கண்ணா. அப்பா அம்மானால திட்டுவாங்க. நானும் மகேஷ் வாங்க திட்டாங்க அப்பா அம்மா. எவ்வளவு வேணா அடிங்க, இந்த உடம்பு தாங்கும். ஆனா எவ்வளவு அடிக்கிறேன்னு நீங்க எண்ணிக்கோங்க. சரி. அது எவ்வளவு அடி விழுதோ அவ்வளவு இட்லி எனக்கு வேணும். புரியுதா? ஒண்ணு குறைஞ்சா கூட அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆச்சா அப்ப இது வரைக்கும் உன்னை வந்து ஆங்கர் ஆதுல வேற மாதிரி சொல்றான். மெல்ல திறந்தது கதவு. மைக் மோகன். ஏய் மைக் மோகன். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடுவோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணணும். எனக்கு இது பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. கேட்டு முடிச்ச உடனே முன்னாடி இருக்கல ஜூஸ் அதை எடுத்து கப்புன்னு அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஆனால் எந்த கையிலேருந்து ஜூஸ் எடுத்து போறீங்களோ அந்த கையில் தான் பசர் அமுக்கணும். எஸ் வெரி குட். முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. சரியா இருங்க. சங்கீத ஜாதி முல்லை பாடலுக்கு முன்னாடி அந்த ஜதி வரும்ல, அந்த 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 இதை மட்டும் சொல்லுங்க. பாடணும் அந்த ஜதி மட்டும். சங்கீத ஜாதி முல்லை ஜதி நந்தம் அது ஜதி தானது. அது வேற குழம்பிட போறாங்க குழந்தைங்க. சரி ஃபர்ஸ்ட் ஸ்ரீனிஷா. மெதுவா ஏதோ பழைய சாப்பிட்டே ஏதாவது வாந்தி வருதா என்ன? நான் முடியலண்ணா. சரி ஓகே சரி ஓகே. யாழினி இவர் யாழினி. யார் பாடுறீங்களோ அவனுக்கு தான் மார்க்கு. பாடி அவனை முடியலன்னா சொல்லக்கூடாது. யாழினி பண்ணுப்பா பரவாயில்ல. கொப்பிடிச்சு வெளில வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரோஷன். எது? ஏடா சைனீஸ் பாஷையில பேசிக்கிறேன். காகுல் பண்ணிட்டே இந்த சாங்க கூகுள் பண்ண ஸ்ரவனுக்கு மார்க் கொடுத்துடலாம். அதான் ட்ரை பண்ணிருக்கான். இப்ப பாடுமா. நம் தம் தனம் தனம் தம் நம் 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 தம் தனம் நம் தம் தனம் தம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. எந்த மியூசிக் டைரக்டரோட மியூசிக்ல நீங்க பாடணும்னு நினைக்கிறீங்க? ஆஹா ஸ்ரவன். சத்தியமா உனக்கு சான்ஸே கிடைக்காது. அவர் பேரே தப்பா ரகுமான் சார். ஓகே அடுத்ததா ஸ்ரீனிஷா. சை எல்லாம் டர்ட்டி பண்ணாத ஸ்ரீனிஷா. சொல்லுமா ரோஷன். கதையா இருக்கு. ஒன்னு எல்லாம் கேக்குது. முழுகிட்டான். யாழினி ஏஆர் பார்த்தா. யாரம்மா? ஏஆர் ரகுமான். நீங்க நீங்க ஏறமான் சார். பத்தியா ஒருத்தர் சொன்ன பதில இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. அதுவும் சொல்லிட்டு மாமா. ஐயோ அண்ணா நீங்க சொல்ல அப்படிலாம் இல்ல. ஏன் எத்தனை பேர் சான்ஸ் கொடுப்பாரு? ஒரு படத்துல எவ்வளவு பாட்டு இருக்கு? ஒரு படத்துல நிறைய பாட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டாவது நல்லா வரும்னு ஒரு அக்கறை இருக்காது. சும்மா உங்களே பாட வச்சிருந்தா எல்லாம் தட்டுடா கைய. ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து ஸ்ரவன் அப்படிங்கிறதுனால ஸ்ரவனுக்கே மார்க் கொடுத்துடலாம். எனக்கு செகண்ட் மார்க். ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்க அப்பா அம்மாட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? எல்லாத்துக்கும் அமீனே இருக்கிறான் ஸ்ரவன். ஸ்ரவன் வாழைப்பழம். கோபமா? அப்பா அம்மா 2 பேருக்குமே வா. அப்பா அம்மாட்ட பிடிக்காத விஷயம்? தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே ஸ்ரீனிஷா.
சரி முழுங்கிடு முழுங்கிடு சொல்லிட்டு சொல்லு. என்ன அவஸ்தை என்னால பார்க்க முடியல. திட்டுவாங்கண்ணா. என்ன அப்பா அம்மானாலே திட்டுவாங்க. நானும் மகேஷ் வாங்க திட்ட எங்க அப்பா அம்மா பேசுற பேச்சு அதை தவிர அது தவறையா? அவங்கள்ட்ட பிடிக்காத விஷயம் என்ன? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப பிடிக்கும். போகும்போது கூட்டி போனோம் என்ன சேரடா தனியா போனோம் தானே? நீ இப்ப சொல்ல மாதிரி ஆள் நீ சூப்பரா. அவளு வைப்பாரா? ஆ? ஓ அட்வைஸ் அட்வைஸ் பண்ணா உனக்கு பிடிக்காது. என்னண்ணா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா வண்டியில ஏறினதுல இருந்து இங்க வர வரைக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான். சரி என்ன அட்வைஸ் பண்ணாங்க? யார் அட்வைஸ் பண்ணாங்க? அதெல்லாம் பரவாயில்ல. பரம சீக்ரெட்னா. ரோஷன் யூ டெல் மீடா. ஏன் காரி துப்புற மூஞ்சில? குடிச்சிட்டு சொல்லிடுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. குடிச்சிட்டு சொல்லிடுன்னு. குடி. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதான் என்ன எதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? படிக்கிற விஷயத்துல. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில் யாருமே சொல்ல மச்சான். எஸ். ஓரளவு ஓப்பனா ஆன்சர் பண்ணது ஏறுனதுல இருந்து இறங்குற வரைக்கும் அட்வைஸ் பண்ணி என்ன கொல்லுவாங்கன்னு சொன்னதுக்கு நம்ம வந்து யாழ்னிக்கு நாம மார்க் கொடுத்தோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்க எதை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க? தப்புன்னு சொல்லிடுவாங்க கண்ணாடி பார்த்து. யாரு? ஸ்ரீனிஷா. காக்ரோச்சா? காக்ரோச் பார்த்து பயப்படுவியா? ரோஷன். பாம்பா? பாம்பா? நீ பாக்குறியா என்ன? ஓ சரி. யாழ்னி. பூனையா? பள்ளியா? கன்றாவி சொல்ல ஏதாவது ஒண்ணு. அப்பா அம்மாவா? ஏய் சொல்லுடா யாழ்னி. பேயா? அதான் கண்ணாடி பார்க்காதான்றான். கேக்குறியா? நீங்க சொல்லுங்க ஷாவா? பாலாஜி அண்ணாவா? டேய் எது நாயா? அதேடா என்ன கை காட்டுன? உண்மைதான் மச்சான். அப்படியே ஊட்டியில இருக்க மாதிரி இருக்கு. பாலாஜியான்னு கேட்டேன். இல்ல நாய் தானா? இப்ப எதை நான் லிங்க் பண்றது? ஏதோ ஒன்று லிங்க் பண்ணி மார்க் கொடு. சரி ஓகே. எல்லாரும் ஒரு விஷயத்துல பயப்படுறதுனால எல்லாருக்கும் ஒரு மார்க் தானே? சரியா? எல்லாருக்கும் ஒரு மார்க். ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி உண்மையா சொல்லணும், பொய்யே சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று ஆன்சர் தான் அந்த கேள்விக்கு. ஓகேவா? ரெடி? இங்க இருக்கிறவங்கல்ல யார் சூப்பரா பாடுவா, யார் சுமாரா பாடுவா? உங்க 4 பேருக்குள்ள உண்மையை சொல்லணும். சூப்பர் ஸ்ரீனிஷா. ஷவன் சூப்பரா பாடுவான். சுமாரா பாடுறது பொய் இல்லைன்னா மைனஸ் 1 ஆயிரும் மார்க். மைனஸ் 1 மார்க் ஸ்ரீனிஷாக்கு. அடுத்தது யாழ்னி. யார் சூப்பரா பாடுவா, யார் சுமாரா பாடுவா? கஷ்டப்பட்டு சொன்னேன் பண்றேன். ஷவன் சூப்பரா பாடுவானா? சுமாரு மைனஸ் 2 மார்க். ரோஷன் வாங்கினதே 2 மார்க். நீ கஷ்டப்படாத. போலியோ டிராப்ஸ் மாதிரி 2 டிராப்ஸ் தான் ஊத்திக்கிற வாயில. நீங்க சூப்பரா பாடுவீங்க. யார் சுமாரா பாடுவா? யாழ்னி ஸ்ரீனிஷா எல்லாருமே வா. சூப்பர்மா, வெரி குட். கான்ஃபிடென்ட். போவே வேண்டாம். ரோஷனுக்கு மார்க் கொடுத்துறோம். கேட்க வேண்டிய முடியாச்சு, அந்த அவ்வளவுதான். மாதிரிலாம் அப்ப போங்க, நான் கோவத்துல இன்னொன்னு சாப்பிட்டுருவேன். இப்ப ரொம்ப கோவமாக்குறேன். இன்னும் எடுத்து சாப்பிடு. இல்ல வேண்டாம். சும்மாடா, வேற இல்லடா. என்ன பிளாக்மெயில் பண்றான்? இந்த மாதிரி வாயில கொழுக்கட்ட ரவுண்ட்ல இப்படி நடந்ததே இல்லை நேயர்களே. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்க ஸ்கூல்ல நீங்க வாங்கின பெரிய பனிஷ்மெண்ட் இது? ஸ்கூலுக்கு போனதே பனிஷ்மெண்ட் தான். பா ரோஷன், இப்போ நீ சொன்னது கரெக்ட் தான். ஒழுங்கா குடி. ஆளப்பாரா இல்ல போய் ஸ்ரீனிஷா ஆ? பெஞ்சமில் நீ. நீமா அவன் எப்பயுமே நிப்பா, அப்பதான் தெரியவா. சொல்றான் வெளியிலே நின்னியா? சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட், வெரி குட். இவன் தரையில உட்கார வச்சுட்டாங்க. இல்ல குடிச்சிட்டேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கு. குடிச்சிட்டேன். ஆனா சரி, இன்னொரு தடவை தானே ட்ரை பண்றேன். மச்சி இங்க பாரு ஸ்ரவன், நீ ஜூஸ் குடிக்கிறேன்னா டைரக்டா குடி. இப்படி இன்னொரு தடவை ட்ரை நீ பண்ணி ஒரே விஷயம் புரிஞ்சுக்க. நீ ஸ்ட்ரோக் வந்திருக்க, மழமுதி சோலைக்கு வரல. ஓகேவா? ரைட்டு, தரையில உட்கார வச்சுட்டாங்க. ஆனா உன்னை தரையில உட்கார வைக்கிறது பெரிய பனிஷ்மெண்ட் தான். ரோஷன் சாப்பிட விடல. சாப்பாடு சாப்பிட விட மாட்டாங்க. விடல. முழுங்கிடுங்க. லஞ்சு சாப்பிட விட்டேன். என்ன வித்தியாசமான பனிஷ்மெண்டா இருக்கு. நம்மளாம் சத்துணவு தான் மச்சான் ஸ்கூலுக்கே போயிருக்கோம். வாத்தியார சத்துணவு வர சொல்லிட்டு. ஓகே, பெஸ்டா சொன்னது வந்து திஸ் ஃபெலோ. அப்படியா? ஆமாம்மா, தரெல்லாம் உட்காந்துக்கிறான். அது கிளாஸுக்கு வெளில நின்றுது. யோ,
ஒரு வாட்டி உட்காந்து லேண்ட் ஆகி எந்திரிச்சு பாரியா தெரியும் கஷ்டம். சரி ஓகே 4 பேருமே உண்மை சொன்னதுனால உங்க 4 பேருக்குமே மார்க் கொடுக்குறோம். ஓகே இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. அப்பா லாஸ்ட் கேள்வி. உங்க அம்மா கிட்ட அப்பா என்ன பொய் சொல்லி மாட்டிருக்காரு? அப்பா எப்படி சொல்லுவாங்க பாரு. ஐயோ யாழினி ஐயோ எதை சொல்றதுன்னு. யாழினி காலையில் வரம் போய் கழிச்சு சொந்தக்காரங்க போகும். பரிதாபமா இருக்கு. காலேஜ்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. காலேஜ்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு. இன்னும் உங்க அப்பா பிடிக்கிறாரு. என்னமா பச்சிங்கிறாரு பாப்பா? இல்லை ப்ரொஃபஸர். ஐயோ சாரி. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரா? இந்த எல்லாம் பண்ணி அம்மா திட்டு வாங்கியிருக்காரு. அடுத்தது வந்து ரோஷன். அம்மா கிட்ட போய் சொல்லி பார்த்தது இல்லை. யாரு? அப்பா. நீ குடும்பத்துல தானே இருக்க. நான் பார்த்தது இல்லை. எந்த அப்பாடா அம்மாட்ட போய் சொல்லாம வந்துக்கிறான்? உடனே இங்கே வந்துரு. பாலாஜி போய் மட்டும் தான் சொல்லியிருக்கான் வைஃப்ட்ட. இல்ல ஏன் போய் சொன்னதே இல்லையாப்பா? மச்சான் நீ என்ன நான் பேச பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். இல்ல ரொம்ப நல்ல பையனா இருக்க மச்சான். அவனை விட்டுரு. அவன் குடும்பம் நல்ல குடும்பம். இது தமிழ்நாட்டுல இருக்க கூடாது. நீ ஸ்ரீனிஷா நீ சொல்லுமா? அண்ணாமரன் ஊர் சுத்தினே இருப்பாரா? குடிச்சிடு குடிச்சிட்டு சொல்லிடு. அதான் பெஸ்ட். நான் பயமா இருக்கு. வீட்டுக்கு தெரியாம காலையில போயிட்டு டீ குடிச்சிட்டு விடுமா. ஒரு நல்ல புருஷன் வந்துட்டு நல்ல டீ குடிக்கிறது தப்பு இல்லையா? டீ குடிச்சிட்டு வரதுலாம் ஒரு தப்புன்னு உங்க அம்மா கன்சிடர் பண்ணிக்காங்க. இல்ல அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதிரி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன் சொல்லி மாட்டின விஷயம். அப்படி சொல்லு. இப்ப பாரு ஸ்ரவன் அற்புதமா ஒரு விஷயம் வச்சிருக்கான். சொல்லு சொல்லு ஸ்ரவன். புடவை கடைக்கு போறேன். சொல்லிட்டு நான் முழுங்கிட்டேன் விட்டுருங்க. ஆமா புடவை வாயில ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. புடவை கடைக்கு போறேன். குறைச்சே. ரொம்ப நேரம் எடுப்பாங்க. ஸோ இருங்க மாசம்லாம் எடுக்கிறாள். வாசல்ல வெயிட் பண்றேன்ட்டு புருஷத்தை போயிடுவாங்க. அப்புறம் இருக்கவே மாட்டாங்க. ஓ அவங்க சாரி எடுக்க டைம் ஆகும்ட்டு இவரு இருப்பார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வெயிட்டே பண்ண மாட்டார். இங்க இருந்து ஆனா போயிடுவார். கரெக்டா எடுத்துட்டு இறங்குறப்ப வந்து ஜாயின் பண்ணிடுறாரா? ஆமா அது ஒண்டி பண்ணிடுவார். நியூஸ் கொடுக்குறது நீ. ஆமா இல்லை நான் பக்கத்துல சுண்டல் சாப்பிட்டுட்டு இருப்பார்ல. அப்போ கூட இவன் கமிஷன் வாங்கி தான் வேலை செய்யறான். இல்ல மச்சான் அப்பா எப்படி போனாலும் பரவாயில்ல. அம்மா நமக்கு சுண்டல் கிடைச்சா ஓகே. ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் வந்து ஸ்ரவன் சொன்னதுனால ஸ்ரவன்கே மார்க் கொடுக்குறோம். இந்த பாரு ரோஷன் நல்ல பையனாவே இருக்கக்கூடாது. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். பாலாஜி வேணா பழகு பாரு பாலாஜிலாம். சரி இந்த முதல் சுற்றுடைய இறுதியில் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு வேணா அடிங்க. இந்த உடம்பு தாங்கும். ஆனா எவ்வளவு அடிக்கிறேன்னு நீங்க எண்ணிக்கோங்க. சரி அது எவ்வளவு அடி விழுதோ அவ்வளவு இட்லி எனக்கு வேணும். புரியுதா? ஒண்ணு குறைஞ்சா கூட அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆச்சா அப்ப இது வரைக்கும் உன்னை வந்து ஆங்கர் ஆத்துக்கல வேற மாதிரி சொல்றான். Who's hero? Who's hero? தாக்க வந்த வாதியாரோ. வெல்கம் பேக் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று. அட்ரா சக்க அட்ரா சக்க சக்க. இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். உங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்த சென்டரில் நின்றுவீங்க. இன்னொருத்தர் இங்கே வந்து நிற்பாங்க. நீங்களே செலக்ட் பண்ணுவீங்களே. தம்சரத் மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருவார் மகேஷ். அவர் நடிச்சு காட்டுவார். நீங்கள் வந்துட்டு அது என்னன்றது சொல்லணும். அதான் நீங்க ஹெல்ப் கூப்பிடுறோம் நடிச்சு காட்டுவோம். ஹெல்ப் கூப்பிடுறோம் நடிச்சு காட்டுவார். ஆனால் உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்? அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்க நன்னா வரட்டும் நன்னா வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே பரிசு இருப்பாங்க. மழைகள். ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க இஷ்டம். ஓகேவா? ஓகேவா? ஒரு நிமிஷம் தான் டைம். வெரி ஒரு குட். டெமோ காட்டுங்களேன். நீ வா மேலே வா. இல்ல இல்ல இல்ல. ஆள பரவாயில்ல. டெமோ தானே கேட்ட. முதலாவது அட்ரஸ் ரவுண்ட்ல களமிறங்க போற போட்டியாளர் யார் ஹெல்ப் கூப்பிடுறீங்க நடிக்கிறதுக்கு? யாழினி கொஞ்சம். யாழினி வா யாழினி. ஐயோ டேய் டேய் தம்பி 7 இதுவரைக்கும் யார் நின்னு இந்த பலூன் இவ்வளவு அமுனது இல்லடா டேய். சரி குழந்தைங்களா வாங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் சொல்லலை.
ஏதாவது சொல்ல வேணாலும் சொல்லுங்க. எவ்வளவு வேணா அடிங்க, இந்த உடம்பு தாங்கும். ஆனா எவ்வளவு அடிக்கிறேன்னு நீங்க எண்ணிக்கோங்க. சரி. அது எவ்வளவு அடி விழுதோ அவ்வளவு இட்லி எனக்கு வேணும். புரியுதா? ஒண்ணு குறைஞ்சா கூட அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆச்சா, அப்ப இது வரைக்கும் உன்னை வந்து ஆங்கர் ஆத்துக்கல, பேரர் மாதிரி சொல்றான். சரி, நான் ஆர்டர் கொடுக்குறேன், பாலை சர்வ் பண்ணுவான். ஓகே தானே? உங்களுக்கான தீம் வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ். ஐயோ ஒவ்வொரு கார்ட்டூன் கேரக்டரா எங்க ஒண்ணே ஒண்ணு பண்ண போறோம்ல. ஒண்ணே ஒண்ணு பண்ணா 1 மார்க் தான் கிடைக்கும். நிறைய பண்ணா நிறைய மார்க் கிடைக்கும். ஓகே, your time starts now. அவனை காமி, என்னன்னு சொல்லுவேன்? அவனை காமி, புரிஞ்சிருவான். பாப்பாய் ட்ரை பண்ணிட்டே இருப்பா. பாப்பாய் வேற ஏதாவது நீ நடிச்சுக்க. டாம் அண்ட் ஜெரி. மலைய சாட்சி போட்டாங்கயா. வேற என்ன? பாப்பாய் பாப்பாய் டாம் அண்ட் ஜெரி. பாப்பாச்சினே நாடி. சரி, அடுத்து போ. புள்ள உனக்கு தெரியவே தெரியாதுனா? வேற ஐயோ சுந்தரி சமன், இங்க பாரு, இதமா தான் இருக்கும், படிச்சிட்டே இருக்க கூடாது. என்னடா குந்துருவா, இப்படி வா. ஐயோ எனக்கு தெரியாதுனா. வெள்ள இந்த போ உன்னை போய் கூட்டேன் பாரு. போய் நடிக்க கூப்பிட்டே நீ. ஸ்ரீனிஷாவே பரவாயில்ல அதுக்கு. ஏய், என்ன பா? நடிமா. ஐயோ இது கண்டுபிடிக்கல. கரண்டி. கரண்டி. வாவி. டைம் அப். தோசை தெரியாதானா உங்களுக்கு? தோசை. அது என்ன கார்ட்டூனா? சோட்டா பீமா. எழுதி இருக்காங்க தோசை தானே. நண்பா, இது ஏய் ஏய் டோரா. ஓ மை காட், டோரா வாது. ஏய் ஸ்ரீவன், இங்க வர மச்சான். டோரா கேரக்டர் பேரு. இது தோசையை காமிச்சிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் சிங்கர்லாம் நடிக்க வேண்டியது. எப்ப நடிக்கணுமோ அப்ப வாய் மூடிட வேண்டியது. அலாவுதீன் தெரியாதா? அலாவுதீன் தெரியாதா? இப்படி காமிச்சா அலாவுதீன். எப்படி? அலாவுதீன் அற்புத விளக்கு. அற்புத விளக்கு. சோட்டா பீமுக்கு. ஆமா, அவர் பாப்பாய்க்கு தான் இப்படி இருக்கும். அப்புறம் லட்டுலாம் சாப்பிடுவாரு. லட்டு காமிக்கவே இல்லையே. அதுக்கு நீ அவனே காட்டிருக்கலாம். அது எனக்கு எவ்வளவோ ஐட்டம் தோணும் இப்படி காமிச்சா. ஏமா யாரு? ஆனா அருமையான ஒரு நீங்க ஆர்டிஸ்ட கூட்டி வந்திருக்கீங்க. ஓகேவா? இவங்களோட உதவியால நீங்க இந்த ரவுண்ட்ல முட்டை மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, நம்ம அட்ராசகர் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் யாழினி. வணக்கமா. நீங்க பால் தூக்கி வீசுவீங்கல்ல, அப்பெல்லாம் வேணாம், உருட்டி விடுங்க, அவளே விழுந்துருவா. சரியா? ஓகே யாழினி, உனக்கான கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்பா. ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டமா அவர் வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பார். அது என்னங்கிறத நீங்க சொல்லணும். இப்போ ஹேர் ட்ரையர் அப்படின்னா அப்படி காமிப்பார், ஹேர் ட்ரையர்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரிட்ஜ். அது என்ன? அயர்ன் பாக்ஸ். உன்னை நடிச்சே காட்ட கூடாது. நாம நீ மார்க் எடுத்துருவேன். பால் மேல போடுற மாதிரி த்ரோ பண்ணுங்க, அப்பதான் ஷாட் கிடைக்கும். மேல போடு. கம்ப்யூட்டர். நீ கையை நகத்திலாம் பார்க்க கூடாது, அதை நடிச்சு காமி. கரெக்ட், வெரி குட். மெதுவா பண்ணலாம். இங்க பாரு. ஃபேன். ஏசி. தோசை. இல்ல, நீ தோசையிலேயே இரு. டோராவுக்கும் தோசைங்க, இப்பயும் தோசைங்க. தோசைக்கல். எலக்ட்ரானிக் ஐட்டம் தோசைக்கல். ஐபேட். அடிங்கப்பா கொஞ்சம் நல்லா. மெதுவா. அவ்வளவுதான் போச்சு. டோர். எலக்ட்ரிக் டோர். டைம் அப். இவனுக்கு வேற கவலை மச்சி, நடிச்சு காமிக்கிறப்ப ஐயோ எல்லாமே பதில் சொல்லிடுவா போல இருக்க. சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணி காமிமா. இது என்னன்னு சொல்ல மச்சான்? நம்ம என்னது? வாஷிங் மிஷின். அவன் வந்து தம்பி வந்து கிரைண்டர்ங்கறான், தோசைங்குது. இப்படி சுத்துனாவே தோசைங்குது. அவன் படி வாங்குறான். சரி பரவாயில்ல, இன்னொரு வெல் ட்ரை. டோராக்கு பதிலா படி வாங்குறான். யாழினி 3 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, நம்ம அட்ராசகர் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் ஸ்ரீனிஷா.
ஸ்ரீனிஷா ரெடியா இருக்கீங்களா? இருங்க. ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் வந்து ஃபர்னிச்சர்ஸ். ஒவ்வொரு சரி நீ விரிச்சிடாத டேபிள. ஒவ்வொரு ஃபர்னிச்சர் ஐட்டமா நடிச்சு காமிப்பார். நீ சொல்லணும். Your time starts now. பார்க்கவே இல்லை. பாத்துடா. சரி சொல்லு. சரி சொல்லு. டேபிள். என்ன டேபிள்? கரெக்டா சொல்லு. நடிச்சு சுறுசுறுப்பா. ஸ்டடிங் டேபிள். இது வேண்டாம், எனக்கே தெரியாது. கபோர்ட். சரி விடு, அடுத்து போ. இருக்கிறதே 5 தானே. எஞ்சி நெல்லு முதல்ல நீ. அப்படியா? அம்மா. ஊஞ்சல். ஊஞ்சல் இல்ல. என்னடா இப்ப ட்விஸ்ட் ஆகி விழுற? யார்கர் போட்ட மாதிரி. என்னன்னா? மைக் வச்சுக்கோ. வைங்கணும். நீ தொட்டில ஆட்டிண்டே இருக்கவா அடுத்ததுக்கு. என்னம்மா? சொல்லுங்க. டைம் போயிட்டு சீக்கிரம் ஸ்ரீனிஷா. டைம் அப். என்ன சொன்ன? ஆனா எனக்கு தெரிஞ்சு பாலாஜி இந்த அட்ராசக்க ரவுண்ட்ல நம்ம அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சு நம்ம தம்ஷன்ஸ் நடிக்க கூப்பிடுறோம்ல, ஷெவன் மாதிரி சர்வ நிதானமா நடிச்சவன் உலகத்துல எவனுமே இல்ல. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா. டைனிங் டேபிள் எப்படி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு தம்பி. பீன் பேக் காமிச்ச மச்சான். கையெடுங்க. இது எனக்கே தெரியாதுங்கிற அடுத்த ஆப்ஷன். இல்ல நடிக்க வேற பல்கா இருக்கான், பயமா இருக்கு கோமா பேசுறதுக்கும். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனிஷா 2 மார்க் எடுத்திருக்கீங்க. ரோஷன், உங்களுக்கான கான்செப்ட் வந்து டாய்ஸ். ஒவ்வொரு டாய்ஸா இவர் நடிச்சு காமிப்பாரு. நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரிமோட் கண்ட்ரோல் கார். ரிமோட் கார். பார்பி. பாத்து மேலே ஏறு. இப்ப விழுந்தானே பாரு. எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்க. ஏறு மேலே. ஸ்கேட் போர்டு. ஐயோ ரொம்ப கண்டுபிடிக்கிறான். ஐயோ ரொம்ப கண்டுபிடிக்கிறானே, கவலை வேற அவனுக்கு. இது வேண்டாம். என்ன இவனே வேணாங்கிறான் மச்சான் பாதில. கீபோர்ட். அதுக்கு மேல மாட்டோம். வீடியோ கேம். பாலாஜி. க்ளே. ஏய் என்னடா? டைம் அப். ஏய் டைம் அப். இருங்கப்பா, நீ உட்கார் தம்பி. இதுல உன்னை நான் நடிக்க கூப்பிட்டேன், ஆங்கர் வேலை பண்ண கூப்பிடல. பரவாயில்ல, பெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காரு நம்ம ரோஷன். 5 மார்க் எடுத்திருக்காரு. மெல்ல திறந்தது கதவு. மைக் மோகன். ஏய் மைக் மோகன். டேய் டேய். ஊ கூ கூ கூ. ஏய் ஊங்கற கூங்கற. ஊத்திக்கினே கடிச்சுக்கவா. நல்ல பொண்ணு. வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய பரபரப்பான 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சுற்று பேஸ்மேன் வீக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்கள் 4 பேர்லேருந்து ஒத்தரா வந்து இது மேலே ஏறி உட்காருவீங்க. இந்த பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல நிற்காது, ஆடினே இருக்கும். ஜர்க்காய் கீழே விழுந்துட்டா மறுபடியும் ஏறி உட்காரணும். அப்போ தான் மகேஷ் கேள்வி கேட்பார். இப்போ தான் ஆன்சரும் பண்ண முடியும். இல்லை ஸ்லிப்பாக பார்த்துக்கிறேங்க. ஓகேவா? யார் அதிகமாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வெரி குட். நம்ம பேஸ்மெண்ட் வீக்கு சுற்றுலா முதலாவதாக களமிறக்க போகிற போட்டியாளர் அன்பு தங்கை ஸ்ரீனிஷா. ஸ்ரீனிஷா, உங்களுக்கான கான்செப்ட் என்னன்னா, நம்ம உயிரெழுத்துக்கள், தமிழில் உயிரெழுத்துக்கள்ல ஆல் ஆ இ இ அப்படி சொல்லிட்டே வருவேன். ஒவ்வொரு எழுத்துல தொடங்குற பாட்டை நீங்க சொல்லணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆ அழகான பொண்ணுனா. ஏ எம்மாடி ஆத்தாடி. பெரிய குற்றம் கண்டுபிடிச்சாரு. ஊ கூ கூ கூ. ஏய் ஊங்கற கூங்கற.
ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா? நல்ல பொண்ணு. ஈ. ஈ இளங்காத்து வீசுது. ஏய் 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 காத்து வீசுதே ஒரு இடத்துல நிக்க வேணாமா நீ? சரிடா சரிடா சரி. ஏறு பயர்ப்பா. சொல்லுங்க சார். ஐ. ஐ. தெரியலண்ணா வேற சொல்லுங்க. ஓகே ஈ. ஈ. குறில் இல்ல நெடில். ஈ. ஈ. இல்லண்ணா வேற. கான்சனே இருக்காது ஈன்னு. ஓகே அடுத்து உ. 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 ஒட்டகத்தை இல்ல. இப்ப உ உன்னாலே உன்னாலே. உன்னாலே உன்னாலே. ஏ. ஏ ஏ ஏ ஏ. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுனால 4 மார்க் கொடுக்குறோம். பாத்து வா. வெரி குட். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுலா அடுத்ததா வந்து களமிறங்க போற போட்டியாளர் இந்த புல்லுக்கே சவால் விடுகிற ஷவன். அம்மா என்னடா மாடு டவுன் ஆகி கிடக்கு. உங்களுக்கான கான்செப்ட் இசை தொடர்பான திரைப்படங்கள், ஒரு மியூசிக் பேஸ்டு ஃபிலிம் மூவிஸ் நான் சொல்லுவேன், மூவி நேம்ஸ்லாம் சொல்லுவேன். ஓகேவா? அதுல யார் நடிகர்கள் நீங்க சொல்லலாம், ஹீரோஸ். ஓகே, your time starts now. நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே ரஜினி ரஜினி ஓகே சார். ஓகே. அம்மன் கோயில் கிழக்காலே. அம்மன் கோயில் கிழக்காலே விஜயகாந்த். விஜயகாந்த் சார். ஓகே. மெல்ல திறந்தது கதவு. மைக் மோகன். ஏய் மைக் மோகன். ஏய் டேய் மெல்ல திறந்தது யாருப்பா? மெல்ல திறந்தது ஏய் அங்கலாம் கேட்க கூடாது. ஏறு. சைன் போயிட்டு ஏறு. கண்ணா வேணும் விடாதமா, விழுணும்னு இருந்தா விழுந்துரு. மெல்ல திறந்த கதவு கார்த்திக். கார்த்திகா? டேய் இல்லையா? சரி. துள்ளாத மனமும் துள்ளும். யாருக்கு தெரியும்? யாருக்கு துள்ளாத தெரியாது. இவன் பாரு சீசால உட்கார்ந்து குழந்தை மாதிரி இருக்கான். முகவரி. அது விஜய். முகவரிடா. ஐயோ என் முகவரியே போச்சு. அவன் முகவரியே போச்சா? முகவரி யாரு? சரி ஏறுமா ஏறு. சரியா? சரி டூயட். இது பிரபு அண்ட் பிரபு. ஓகே. எங்க ஊர் பாட்டுக்காரன்? எங்க ஊர் பாட்டுக்காரன் எம்ஜிஆர். எம்ஜிஆரா? ஓகே. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரவன் சிரமத்துக்கு மத்தியில 4 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுலா அடுத்ததா களமிறக்க போகிற போட்டியாளர் குட்டி தங்கம் யாழினி. வாமா. உடைய குரலுக்கு உலக தமிழ் மக்கள் அனைவரும் ரசிகர்களா இருக்காங்க. எஸ், அதனால ஒரு அருமையான பாட்டு பாடுங்க. Who's the hero? Who's the hero? தாக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாசிகரை தாரே நாராய் கிழிக்கும் ஜோரோ, ஜாகசத்தின் பாரு பேரோ, சீறி வந்த வேகமான ஆரோ, பாயும் போது வந்த நாடகத்தை பாரேன். டேய் கமான், பல்ல வெட்டி சத்தம் கேக்குதே. சூப்பர் செல்லம். வெரி குட். ஓ மேலி பதில் சொல்லனாலும் பரவாயில்ல. அப்ப இறங்கி போயிடு. அவ்வளோ அழகா பாடியிருக்கார குழந்தை. ஓகே. உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து ஓகே விடு. உங்களுக்கு இந்த ரவுண்டில் என்ன கான்செப்ட்னா, கடவுள் பெயர், ஒரு கடவுள் பெயரை நான் சொல்கிறேன், அது தொடர்பான பாட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? Your time starts now. கணபதி. கணபதியே வருவாய். ஓகே. முருகன். பழம் நீ அப்பா. ஏய் ஞான பழம் நீ அப்பா. பா. ஓகே. அம்பிகை. அம்பிகையே ஈஸ்வரியே. ஓகே. ஐயப்பன். ஐயப்பன். தேடுகின்ற கண்கள். ஏய் பாத்து 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 மெதுவா. பாத்ரா பாத்ரா. விழுந்தா நல்லா விழுந்துரு. பேப்பர் சத்து அதிகமா இருக்கு. ஐயப்பன். தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி. கருமாரி. தெரியல. அருணாச்சலேஸ்வரர். கிருஷ்ணன். தெரியல. என்ன ஆடியோ அமிங்கி எப்படி வருது? பாபா. பாபா என் பக்கம் வாண்டாத. ஓகே. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம யாழினி குட்டி 5 மார்க் எடுத்திருக்காங்க.
நம்ம பேஸ் பண்ணி வைக்க சொல்லல இறுதியா களமிறங்க போற போட்டியாளர் அன்பு தம்பி ரோஷன் வாமா. உங்களுக்கான கான்செப்ட் இரு வார்த்தை பாடல்கள். புரியல சொல்றேன், எனக்கும் புரியல. அதாவது ஒரே வார்த்தை 2 தடவை வந்திருக்கும். இப்ப சிக்க புக்கு ரயிலே அப்ப நான் அந்த பாடல்ல வர நடிகர் யாரு? பிரபுதேவா. ஓகே, இது உதாரணம். இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும், நீ பதில் சொல்லணும். ஓகே, your time starts now. தகிட ததுமி தந்தானா. ரஜினி சாரா? ஏய் நல்லா கேள்றா, கமல் ஏன் சாரா? வாங்குற? கமல் சாரா? ஏதோ சொல்லிரு நீயே. ஐ மியா மியா பூனை. இவ விக்ரம் சார். ஓகே, புலி உருமுது. விஜய். ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா. அடுத்தது. ஆ? அடுத்தது. அர்ஜுனா? அடுத்ததா தில் 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 மனதில் தெரியாது. ஒரு ஜல் 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 காதல். அடுத்தது. ஓகே, டங் டங். சிவகார்த்திகேயன். ஆ? சிவகார்த்திகேயன் இல்ல. ஓகே, ராரா ரஜினி சார். ராரா ரஜினி சார். ரஜினி சார். அவன் வருத்தம், நீ அடுத்த மார்க் வாங்கலே வருத்தமா இரு. எனக்கே என்னன்னு தெரியல. பக் 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 ஏ மாடப்புறா. அடுத்தது. ஐயோ ஐயோ சாக்கடிக்குது சோனா. அடுத்தது. டைம் அப். அடுத்தது வா போயா. எல்லாத்துக்கும் அடுத்ததுன்னா ரோஷன், இந்த ரவுண்ட்ல 5 மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த 4 பேர்ல இருந்து 2 பேர் தான் ஃபைனலுக்கு போக போறீங்க. அந்த 2 பேர் யாருன்றத ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பாத்துருவோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேசிகள் சதுகர். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிற 2 குழந்தைகள். ஃபைனல் ரவுண்ட் வந்த மாதிரியே தெரியல உன்னை பார்த்தா. ஏதோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகி பேக் பண்ணி வேனுக்கு வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. ஓகே, வெரி குட். ரெடியா இருக்கீங்களா? ஃபைனல் ரவுண்ட் ரூல் சொல்லிடு மச்சான் குழந்தைங்களுக்கு. மகேஷ் ஆசிட்டிஸ் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்றி கேட்பாரு. முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான விடைக்கும் கீழே இறங்கிட்டே இருப்பீங்க டக் 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 டக்குன்னு. ஓகே, 4 கேள்வி தானே? 4 கேள்வி தானே? ஃபர்ஸ்ட் 4 கேள்விமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக வேணாமா? குழந்தை குட்டி இல்லையா எங்களுக்கு? ரைட், யாழினி என்ன? ஃபைனல் ரவுண்ட்ல உங்களுக்கான முதல் கேள்வி. மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த இடத்திற்கு என்ன பெயர் தமிழ்? ஹிமாலயாஸ் இல்லையா? மலை. ஏய் சரி நான் பார்க்கல. சொல்லு. நாங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டோம். என்ன நான் கண்டிப்பா பண்ண இன்னைக்கு தானே மாட்டோம். தமிழ் எக்ஸாம் எழுதினேன். மலையும் மலை சார்ந்த இடமும் அதுக்கு என்ன பேருமா தமிழ்ல? மலை. மலையும் மலையை சார்ந்த சரி, இடம். இறக்குங்க. கம்பல் பண்ணாத நீயே, நாங்க பண்ணுவோம் அதை. இமயமலை. இமயமலை. இல்லடா, ஐவகை நிலங்கள் இருக்கு தமிழ்ல. அதுல வந்து என்னன்னு சொல்லு. பாலையா, மருதமா, முல்லையா, அவ்வளவுலாம் மருதமா. இல்ல. க்ளூலாம். தெரியல பாருங்க. மலையும் மலை சார்ந்த இமயமலை இது ஆன்சர் சொல்லுமா தம்பி? நீ வேற டென்ஷன் ஆகுற. தெரியல யாரு இரு. அப்படியா தெரியுமா ரோஷன்? தெரியாது உங்களுக்கு? குறிஞ்சி என்பது சரியான விடை. வெரி குட் ரோஷன். உங்களுக்கான முதல் கேள்வி. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? சவுத் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் எது? காவேரி. காவேரி. யோசிங்க, டைம் இருக்கு. வேற என்னென்ன ஆறுகள் இருக்கு சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க. கங்கா. தென்னிந்தியாவில் காவேரி. காவேரி அப்புறம் ஒண்ணுதான் இருக்குதா? அவ்வளோதான் தெரியும். காவேரி 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 காவேரி. எனக்கு என்ன இந்த காவேரி பேர் நீ ஆறுக்கு வச்ச மாதிரி தெரியல, ஆளுக்கு வச்ச மாதிரி இருக்கு. யாரும் இல்லைண்ணா. யாரு இல்லையா? வருத்தப்படுறியா சந்தோஷப்படுறியா? ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லவன். சரி பரவாயில்ல. சரி, காவேரி லாக் பண்ணிடலாம். விடை தவறான விடை. உங்களுக்கு தெரியுமா ஷவன்? நைல். அண்ணா யாருக்காதீங்க. அமைதியாரு. கோதாவரி. அடிச்சு கொன்றுவோம். ஆமாப்பா. கோதாவரி. கோதாவரி என்பது சரியான விடை. அப்ப ஏத்தி விட்டுருங்க. அண்ணா உனக்கான 2வது கேள்வி. கபடி விளையாட்டு மொத்தம் எத்தனை நிமிடங்கள் நடைபெறுகிறது?
விளையாடணும் மேடம் நம்ம பொங்கல். கபடி விளையாட்டு மொத்தம் எத்தனை நிமிடங்கள் நடைபெறுகிறது? 2 minutes. 2 minutes. காலாரி விட்டு உடனே கிளம்பிடுவாங்க. நீ ஏன்டா இப்படி இருக்க நீ? இல்ல ஒரு படத்துல பார்த்திருக்கேன் நான். அது படத்துல ஒரே ஒரு ஸ்டார் தான் ஹீரோ கபடி அப்படின்னு நிறைய இன்டர்வல் விட்டுருவோம். ரோஷன் தெரியலையா? சரி ஓகே, தெரியல அப்படின்னாலும் நீங்க ஒரு லெவல் கீழ இறங்குவீங்க. சரியான விடை தெரியுமா இருக்காது? 15 minutes. இல்ல 45. கிட்டத்தட்ட சரி. 40 minutes என்பது சரியான விடை. 40 நிமிடங்கள். ரோஷன், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சர் பட்டம் பெற்ற முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சர் அப்படினாலே ஒரு மரியாதை இருக்கு. ரொம்ப ரொம்ப உயரிய விருது. பேரோட அது சேர்றது. வீரேந்திர சேவகா. என்னமா கொஞ்சம் யோசிக்கலாம். பெரிய லெஜெண்ட் கிரிக்கெட்ல அவர். யாரை கம்பேர் பண்றதுனால அவரை தான் கம்பேர் பண்ணுவாங்க. அனில் கும்ப்ளே. ஆ? அனில் கும்ப்ளே. அனில் கும்ப்ளேவா? இல்ல சாரி. இவனெல்லாம் 10-15 லெவல் இறக்கி கீழே செட்டு கட்டி விடுங்க. சச்சினா. ஓகே, என்னமா? சர்ஜா டேஜாவா? நீ அப்படியே இறங்கிடு நீயே. பிராட்மேன் என்பது சரியான விடை. டான் பிராட்மேன். நீங்க சரி ஓகே செல்லாம் அடுத்து இறங்கிட்டு பண்ணுப்பிய. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ள மாநிலம் எது? மலைத்தொடர்னா? ஆரவல்லி மலைத்தொடர். ஸ்ரீனிஷா அமைதியாரே. ஷவன். மலைத்தொடர்னா? மலைத்தொடர்னா மவுண்டைன். ஓ அதுவா? அது எங்க இருக்குது? ஹிமாலயாஸ் பக்கத்துல. ஏன் அங்க நீ வாடகை உனக்கு மலைய அந்த ஹிமாலயா தவிர வேற மலையே தெரியாதா? நான் சொல்றேன். நார்த்ல. அது ஒரு மாநிலம். நார்த்ல ஒரு மாநிலம் ஸ்டேட். சிம்லா. நீ அந்த இமயமலை, சிம்லா, டூரிஸ்ட் பிளேஸ், தீங்கிற இடத்துல டார்ஜிலிங் ஷோ பண்றது அங்கெல்லாம் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர். தெரியல, நான் அப்புறம் ஜியோகிராஃபி மிஸ் கேவலமா திட்டுவாங்க. சரி விடு. உன்னை எல்லா மிஸ் அப்படிதான் நினைப்பாங்க. இறக்குங்க. சரியான விடை தெரியுமா? ராஜஸ்தான் என்பது சரியான விடை. வெரி குட். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரோஷன். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? கோதுமை களஞ்சியம். வீட் இருக்குல்ல, அதோட அதிகமா எது விளையுது? எந்த இடத்துல வந்து, எந்த மாநிலத்துல, எந்த ஸ்டேட்ல? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ரைசன் சொல்லி யாராவது ஜெயிச்சிடலாம் ப்ளீஸ். மகாராஷ்டிரா. ப்ளீஸ் அடே கொஞ்சம் யோசிச்சுடா டே. கவர்த்த கை தூக்கினே ஏறா தம்பி. தெரியலையா? டேய் உத்தரப்பிரதேசம். வெரி குட். 10 நாள் யாருக்கு செட் பண்ணி கொடுங்க. தெரியுமா? பஞ்சாப். பஞ்சாப் என்பது சரியான விடை. வெரி குட். மூணு கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே மூணுமே தப்பா சொல்லி சிறப்பான ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த ரெண்டு பேர்ல நாங்க தான் வின் பண்ணிருக்கோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரெண்டு கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க வின்னர். ஓகே உங்களுக்கான 4வது கேள்வி. யாழினி, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார்? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஆமா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். சுதந்திர இந்தியானா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் கண்ணா. சீக்கிரம். தப்பா உங்களுக்கு வலிக்கு முது வலிக்கு வரல. தெரியலையா? இறங்கி பெட்ல படுத்து வச்சிரலாம். தெரியலன்னு சொல்றா? இல்ல சொல்றேங்க. டேய் சும்மா அதெல்லாம். அப்துல் கலாம். அப்துல் கலாமா? அப்துல் கலாமா? போல யாரு? ஏய் யாருக்கு தேவடா? போல ராஸ்கல். போல ஓவர் பேச்சு. அப்துல் கலாமா? தம்பி நீ தான் ஜெயிச்ச விடுடா. சரி இந்த क्वेश्चन ஆன்சர் தெரியுமா? கேளுங்க. யாரு? இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சரியான விடை. இந்த எபிசோடோட வின்னர் ரோஷன். ரன்னர் யாழினி. ஓகே, இந்த எபிசோடோட வின்னர் மிஸ்டர் ரோஷன் அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு கிஃப்ட். இந்த எபிசோட் ரன்னர் அழகு குட்டி யாழினி அவர்களுக்கு விஜய் டிவி வழங்குகிற ஒரு கிஃப்ட். பறக்காத வருவான் அவனே. இதே மாதிரி அற்புதமான ஒரு 4 செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது வாழும் சார்லி சாப்ளின், தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ், தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வெஸ்டிகல் சட்டைகள் அண்ட் கோ பிரசன்ட் பை நலா சாப்ப கடை முகப்பெரு பாலாஜி.